வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும், யார் நமக்கு ஆலோசனை கூறினாலும் அது வேத வசனங்களுக்கு ஏற்ப இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ள வேண்டும் என்றும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கலகம் செய்வது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வதற்கு சமம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 15ஆம் 16ஆம் அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே வாக்குத்தத்த நாட்டிலே செலுத்த வேண்டிய காணிக்கைகளை குறித்து தேவன் கூறியது என்ன? தீமையான செயலுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? முறுமுறுக்கிறவர்களுக்கு வரும் முடிவு என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக கவனத்தோடு காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் என்னாகமம் 15ஆம் அதிகாரத்தையும் 16ஆம் அதிகாரத்தையும் தியானிக்க போகிறோம். வனாந்தரத்தின் வழியாக சென்ற பொழுதுதான், ஐயோ, வாக்குத்தத்த நாடு இந்த வனாந்தரத்தை விட மிகவும் நன்றாய் இருக்கிறது என்று அவருடைய மனதிலே பட்டது. ஆனால் அது காலம் தாமதித்த ஒரு முடிவாக, அவர்கள் சுயமாக எடுத்த முடிவாக இருந்தபடினாலே அவருடைய காரியங்கள் எல்லாமே தோல்வியாகவே மாறின. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் முடிய நாம் அவர்களுடைய வனாந்தர அலைச்சல்களை பார்க்கிறோம். அவருடைய தள்ளாடுதல், தடுமாற்றம், அற்ப காரியங்களுக்காக அமளி பண்ணுதல், தொல்லை கொடுத்தல் போன்ற காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய பிரயாணமானது அலைச்சலாகவும் முன்னேற்றமில்லாமல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் முறுமுறுப்பாகவும், போரிட வேண்டிய அவர்கள் போர் செய்வதற்கு உறுதியற்ற தள்ளாடின நிலைமை உள்ளவர்களாகவும் அவருடைய பாடல்கள் பெருமூச்சுகளாகவும் அமைந்திருந்தன என்று நாம் பார்த்தோம். இவர்களது இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நமக்கு அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியாததாய் இருக்கிறது. இவைகளை நாம் அமைதியான ஆண்டுகள் என்று சொல்லலாம். இதை குறித்தும் வேதாகமத்திலேயும் ஒன்றும் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் 33ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அது ஒரு உற்சாகம் இல்லாத, நாம் விரும்பாத ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. அங்கேயும் அவருடைய பிரயாணங்களை குறித்தே நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த வருடங்கள் வீணாய் கழிந்த வருடங்களாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறின. மொத்தத்தில் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் தேவனோடு வாழவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றுதான் நாம் பார்க்க முடியும். யோசுவா 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையின் அடையாளம். இந்த தேவனோடு உள்ள உடன்படிக்கையை தேவனுடைய ஜனங்கள் நிறைவேற்றாதவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்திர வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று எந்த பலியும் செலுத்தவில்லை. இதை ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பலி செலுத்தாத ஒரு காரியம் மாத்திரமல்ல, தங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுப்பதற்கு பதிலாக மோளேக்குக்கு இடம் கொடுத்தார்கள் என்று ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. இதே காரியத்தை தான் முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். இந்த வனாந்திர காலங்களிலே இஸ்ரவேலர் தேவனுக்கு முன்பாக உண்மையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த வனாந்திர அலைச்சல்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஏராளமாக உண்டு. நாம் யாத்திரிகர்களாக, அந்நியர்களாக, பரதேசிகளாக இந்த உலகத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே இந்த உலகமானது ஒரு வனாந்திரமாக இருக்கிறது. நம்முடைய பார்வையிலே அப்படிப்பட்டதாக இல்லாமல் இருக்கலாம். எல்லா வசதிகளும் வாழ்வுகளும் நமக்கு இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் பசுமையான காரியங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் வாழ்கின்றவர்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகளை பார்க்கிற பொழுது அது வனாந்தரமாகவே இருக்கிறது. நாம் இந்த வனாந்தர வாழ்க்கையை கடந்து செல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நாம் பிரயாணிகள் அல்லது யாத்திரிகர்கள். இந்த அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே கால தாமதம் செய்தார்களே ஒழிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் அழித்து போட முடியவில்லை. அவர்கள் வனாந்தரத்திற்குள்ளாக சென்ற பொழுது அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்கு செல்வார்கள் என்பதாகத்தான் சொன்னார். கர்த்தரை பொறுத்தமட்டிலே அவர் சொன்ன காரியத்தை தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்ட திட்டத்தையும் தீர்மானத்தையும்
நமக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதை குறித்ததான அக்கறையோடும் கரிசனையோடும் கூட இருக்கிறார். ஆனால் நம்முடைய அவிசுவாசங்களும் நம்முடைய கீழ்ப்படியாமைகளும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கால தாமதத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. ஒன்றை மறந்து போகக்கூடாது. ஒரு நாளும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு மறைத்து கொள்வதே இல்லை, அதை அளிப்பதும் இல்லை. ஆகையினாலே வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் நான் இதை கொடுப்பேன் என்று சொன்னவுடனே அது ஆண்டோடைய நிகழ்ச்சியிலே இடம்பெற்று விட்டது, அது செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். எண்ணாமம் 15ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகள் பலி செலுத்தக்கூடியதான கட்டளைகள். இவைகள் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்த பின் கைக்கொள்ள வேண்டியவைகள் என்பவைகளாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் அப்படிப்பட்ட தானிய காணிக்கைகளை கொடுக்க முடியாது. வனாந்திரத்திலே மக்கள் அங்கிருந்து வாக்குத்தத்த நாட்டிற்கு சென்றவுடனே அந்த புதிய சந்ததியானது இந்த காணிக்கைகளை படைக்கும்படியாய் ஆண்டவர் கேட்கிறார். பலி செலுத்துவதிலே முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கே பார்க்கிறோம். எண்ணாமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காற்படி எண்ணெயிலே பிசைந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த எண்ணெய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமானதாக வேதம் சொல்கிறது. எண்ணெயானது மகிழ்ச்சியையும் முகத்திலே சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் மகிழ்ச்சியடை செய்யும்படியாக நம்முடைய பலிகள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் எந்த பலியாக இருந்தாலும் அது தேவனை பிரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் காணப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக அமைந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் செல்கிறோம். ஆனால் அந்த நாளிலே ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் திங்கட்கிழமை இந்த உலகமாகிய வனாந்தரத்திற்குள்ளே செல்கிறோம். இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே நாம் மாயையான தெய்வங்களை பின்பற்றி செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தால் தெய்வமாக எண்ணப்படுகிற காரியங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், தொழில்கள், இவைகளிலே நான் எப்படி செயல்படுகிறேன் என்பது மிக முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்தமாய் காணப்படுகிற நான் அந்த வாரத்தின் ஏனைய 6 நாட்களிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? நான் சந்தைக்கு போகும் பொழுதும், நான் வியாபாரத்திற்காக செல்கின்ற பொழுதும், படிக்க செல்லும் பொழுதும், அலுவலகத்திலே பணி செய்கிற பொழுதும், அந்த இடங்களிலே என் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படியாக நான் காணப்படுகிறேனா? ஞாயிற்றுக்கிழமை வேறு, ஏனைய 6 நாட்களும் வேறு என்று சொல்கிற இருவிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சற்றே யோசித்து பார்ப்போம். எண்ணாமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வசனங்களிலே ஜனங்கள் அறியாமல் செய்த குற்றங்களுக்கு நிவாரணமாக சபை முழுமைக்காகவோ அல்லது தனிப்பட்ட ஆட்களுக்காகவோ காணிக்கை படைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அறியாமல் செய்த பாவம் மன்னிக்கப்படும். துணிகரமாக பாவம் செய்தவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கட்டளையை மீறினபடியால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக சொல்லுகிறார். 30ஆம் வசனத்திலே துணிகரமாய் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். துணிகரமாய் என்றால் தவறு என்று தெரிந்தும் பூரண சுய உணர்வுடன் விரும்பி போய் செய்கிற ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கொடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் அவமதிக்கிறவன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். 32 முதல் 36 வசனங்களிலே தீமையான ஒரு செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் விறகு பொறுக்குதல் துணிகரமான ஒரு பாவமாகும். அதற்கு தண்டனை கல்லெறிந்து கொல்லுதல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்லெறிந்து கொல்லப்படுகிற இந்த தண்டனையானது ஓய்வு நாளை மீறுவதற்காக மாத்திரமல்ல, இந்த தண்டனைகள் ஆண்டுடைய 10 கற்பனைகளையும் மீறுவதற்காகவும் கொடுக்கப்பட்டவை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கற்பனைகளை மீறின பாவம் நம்மேல் அழுத்தி கொண்டிருக்கிறபடினாலே தான் அவைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமாகி சிலுவை மரணத்தை ருசித்தார். பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக? உங்கள் மேலும் என் மேலும் கொண்டிருக்கிற அன்பினாலே. ஆண்டுடைய கிருபை இவ்விதமாய் செய்தது. கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதியற்ற நமக்காக செயல்படுகிற தேவனின் அன்பும் இரக்கமும் ஆகும். செயல்படுகின்ற தேவனின் அன்பும் இரக்கமும் எனக்காக
தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக்கும்படியாக அனுப்பினது. பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். இந்த பாவியின் நேசனாயிருக்கிற கர்த்தரை என்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறவனாக அவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது துணிகரமான பாவத்தை தேடி இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அறிந்தும் நான் பாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? பாவத்தை பால் போல பருகிக்கொண்டு என் தேவனுக்கு நான் துரோகம் செய்து கொண்டு அவரால் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் காலால் உதறி தள்ளுகிறவனாய் புறக்கணிக்கிறவனாய் காணப்படுகிறேனா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். 37ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். தலைமுறை தலைமுறை தோறும் இந்த தொங்கல்கள் அவர்களுடைய வஸ்திரங்களின் ஓரங்களிலே காணப்பட வேண்டும். இள நீல நாடாவை ஓரத்தின் தொங்கல்களிலே கட்ட வேண்டும் என்பதாக சொல்கிறார். இந்த இள நீலம் என்பது பரலோக வண்ணம் என்று சொல்லலாம். இது எதை காட்டுகிறது? நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமி எங்களுக்கு ஒரு வனாந்திரம், இதில் ஒரு கூடாரவாசிகளாகவே நாங்கள் இருக்கிறோம். இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல, பரலோக நாட்டை நோக்கி நாங்கள் வீர நடை போடுகிறோம் என்பதை எனக்கு சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளமே இந்த இள நீலம். ஆம், உண்மையுள்ள தேவனை பின்பற்றி அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் நாங்கள் என்பதை எப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய வஸ்திர தொங்கலிலே கட்டி ஞாபக குறியாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். பரலோகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு துரோகமோ ஆண்டவருக்கு விரோதமாய் சோரம் போகிற காரியமோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமென்றால் நான் என் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி செல்கிறேன், மேலான தேசத்தை நாடி போகிறேன் என்று அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமா? அது முடியாத காரியம். இந்த தேசம் எங்கள் தேசம் அல்ல. நாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம். அந்த சுய தேசத்திலே நாங்கள் எங்கள் தேவனை சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பு வெறுப்புகள் தேவனுக்காக நடை போடுகிறவர்களாய் காணப்படும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எண்ணாமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனால் ஏற்பட்ட அதிகாரத்திற்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பை அங்கே பார்க்கிறோம். இது முறுமுறுப்பு என்றே சொல்லப்படுகிறது. எல்லா அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்தை நான் எதிர்த்து நிற்கும் பொழுது அதிகாரத்திற்கல்ல, அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறேன் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எண்ணாமம் 16ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இஸ்ரவேலருடைய முறுமுறுப்போடு ஆரம்பமாகிறது. இது அவருடைய 5வது முறுமுறுப்பு. இந்த அதிகாரம் முடிகின்ற வேளையிலே 6வது முறுமுறுப்பையும் நாம் பார்க்க போகிறோம். இங்கே ஆசாரியத்துவத்துக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பை பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்பு லேவியின் புத்திரனாகிய கோராகின் தலைமையிலே நடைபெறுகிறது. கோராகு தன்னோடு கூட தாத்தான், அபிராம் ஆகியோரையும் சேர்த்து கொண்டு மோசே, ஆரோன் இவர்களுக்கு விரோதமான கலகத்திலே ஈடுபடுகிறான். இந்த தாத்தானும் அபிராமும் ரூபன் கோத்திரத்தார் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் மோசேயின் அதிகாரத்திற்கு அடங்கி இருக்க விரும்பாதவர்களாய் இருந்தார்கள். மோசே அழைத்த போது வருவதற்கு மறுத்தார்கள். எகிப்து நாட்டினுடைய செல்வாக்கான பழைய நிலையை நினைத்து முறுமுறுத்தார்கள். எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ என்று கோபம் கொண்டு பேசினார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமான ஒரு பொறாமை குணம் கோராகினுடைய மனதிலே எழும்பினபடினாலே பொறாமை உள்ளவனாக கர்த்தர் கொடுத்த அதிகாரத்திற்கு விரோதமாக எதிர்த்து நின்றான். எந்த ஒரு மனிதனும் அதிகாரத்தையும் மகிமையும் தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கோராகுக்கும் அவனுக்குரிய பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவனும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவனாகத்தான் இருந்தான். மோசே தனக்குரிய பணியை செய்கிறவராயிருந்தார். ஆனால் இவனோ அங்கே மோசே ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான். அருமையான சகோதரனே, இன்றைக்கும் திருச்சபைகளிலேயும் இதை போன்ற அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவருக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் உண்டா? நான் செய்யக்கூடாதா? ஏன் என்று சொல்லி சிறு சிறு காரியங்களிலிருந்து பெரிய காரியங்கள் மட்டுமாக ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். ஊழியர்களுக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு அல்ல, தேவனுக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு. ஊழியக்காரர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பகை என்பதையும் வேதம் எச்சரிக்கிறது.
இப்படிப்பட்ட அதிகாரம் பெறுவதற்காக அல்லது ஒரு கமிட்டியிலே ஒரு குழுவிலே இடம் பெறுவதற்காக மற்றவர்களை சூறையாடி கொண்டு எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான அலங்கோலமான காரியங்கள் நடத்தி அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் தேவனுடைய திருச்சபையை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன, ஊனப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் எப்பொழுது உணர்வோம்? எவ்வளவாய் தேவனுடைய நாமம் அவகீர்த்தியாய் பேசப்படுகிறது. தேவனுடைய திருச்சபைக்கு எதிராக திருச்சபையின் மக்களால் செய்யப்படுகின்ற காரியங்கள் எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறது. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறதா? சற்றே கவனிப்போம். இந்த அதிகாரம் ஒரு எச்சரிப்பின் அதிகாரமாய் இருக்கிறது. ஆம், தேவனுடைய அதிகாரத்திற்கும் தேவனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களுடைய முடிவை நாம் இங்கே பார்க்கிறோம். கோராகும் அவன் கூட்டத்தாரும் ஆண்டவருக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பிளவை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் பிளவினாலேயே மாண்டு போகிறார்கள். ஆம், பூமி பிளந்தது, அவர்கள் விழுங்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அக்கினி வந்து எல்லாரையும் பட்சித்து போட்டது என்றும் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே மோசே முகங்குப்புற விழுந்தான் என்றும் வாசிக்கிறோம். கோராகும் அவனுடைய கூட்டத்தாரினுடைய சதி ஆலோசனைகளின் விளைவையும் கண்டு மோசே கலங்கினவராக ஆண்டுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். ஆண்டோடைய நடத்துதலுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டுடைய வழிநடத்துதலுக்காக அவர் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். பிரச்சனைகள் நம் தலைக்கு மேலாய் வரும் பொழுது, உபத்திரவங்கள் நம்மை மிதமிஞ்சி தாண்டி செல்லும் பொழுது, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து கிடக்கவே எதிர்பார்க்கப்படுகிறோம். எண்ணாம 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மோசே அவர்களை பார்த்து, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு ஆரோன் எம்மாத்திரம் என்றான். இங்கே இந்த கூட்டமானது கர்த்தருக்கு விரோதமான கூட்டம் என்பதாய் குறிப்பிடுகிறார். ஆரோனுக்கு விரோதமாக மட்டுமல்ல, ஏனென்றால் ஆசாரியரையும் லேவியரையும் தனித்தனி பொறுப்புகளுடன் பிரித்து வைத்தது கர்த்தர். இவருடைய முறுமுறுப்பு அல்லது இவருடைய கலகம் அவர்களுக்குள்ளாக மாத்திரம் அமைந்து விடவில்லை, சபை அனைத்துக்கும் விரோதமாக காணப்படுகிறது என்பதாக 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முறுமுறுப்பு அவனை மாத்திரமல்ல, அந்த முழு திருச்சபைக்கும் அது பரவி பெருகுகிறதாய் காணப்படுகிறது. சபை அனைத்தையும் அனைவரையும் அவன் கலகத்துக்கு நேராய் உடன்படுத்தினான். அதிகாரிகளுக்கு விரோதமாக சபை முழுவதையும் எழுப்பிவிடும் துரோகம் மிக பயங்கரமானது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கும் பல இடங்களிலே திருச்சபைக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காணப்படுகின்றன, இல்லையா? யாரோ ஒரு மனிதன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் சபை அனைத்தையும் தூண்டிவிடக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். கோராகுக்கு வந்த முடிவு வரும் முன்னதாக, அருமையான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் தலையிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து கவனமாய் உடனே விலகிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட யாரையாவது அறிந்திருப்போம் என்றால் அவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்போடு அவர்களை எச்சரிக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எண்ணாமும் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் மோசே குறிப்பிடுகிறார். என் மனதின்படியே செய்யவில்லை. ஆம், உண்மை தொண்டனாகிய மோசேயினுடைய உத்தம லட்சணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் ஒரு உண்மை தொண்டராக, ஆண்டோடைய உண்மையான தாசனாக, தீர்க்கதரிசியாக, நல்ல ஒரு தன்னலம் கருதாத தலைவருக்கு அடையாளமாய் காணப்படுகிறார். இன்று தலைவர்கள் என்றும், திருச்சபையிலே பெரியவர்கள் என்றும், மூப்பர்கள் என்றும், பற்பலவிதமான குழுக்களிலே இடம்பெற்றிருக்கிறவர்கள் என்றும், சிறப்பானவர்கள் என்றும் சொல்லப்படுகிற நாம் நம்முடைய மனதின்படியே செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய சித்தத்திற்கும், தேவனுடைய ஆலோசனைக்கும், தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு விரோதமான கலகத்தினாலே இங்கே பூமி தன் வாயை திறந்து அனைவரையும் விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஆம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் எவ்வளவு பெரிய தண்டனை கொண்டு வந்து விட்டது பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உத்தமனான மோசே இங்கே 48ஆம் வசனத்திலே நான் பார்ப்பது போல செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. எவ்வளவு அருமையான ஒரு தாசன்!
செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார். பாவத்தின் மரணத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் இடையிலே இங்கே அவர் எழுந்து நிற்கிறவராய், ஒருவேளை பாவத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் இடையிலே எழுந்து ஜீவனோடு நிற்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியை சுட்டி காட்டுவதைப் போல இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. ஆம் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் கிருபாதார பலியாக ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே வாழ்வளிக்கும்படியாக தன்னையே பலியாக கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை போலத்த ஒரு காலத்திலே வந்து தோன்றினார். இந்த நாட்களிலேயும் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்திலே நீங்கள் முழு இடத்தையும் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த காரியத்தையாவது எங்களுடைய அவிசுவாசத்தினாலே நாங்கள் இழந்து நிற்போம் என்றால் தயவு கூர்ந்து தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். விசுவாசத்தை தாரும். நீர் எங்களுக்காக கையிலே வைத்து காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது திருச்சபைகளிலே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி யாராவது நாட்களிலே செயற்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்றால் கோராகுக்கு வந்த முடிவு அவர்களுக்கு வந்து விடாதபடி அதை தடுத்து நிறுத்தி இவருடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு மனம் திரும்புதலை கர்த்தரே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்திலே நாங்களும் கூடார வாசிகளாக இருக்கிறோம் என்பதை ஒருமுறை கூட நாங்கள் எண்ணி பார்த்தோம் ஐயா. ஆனால் இந்த கூடார வாழ்வின் காலத்திலேயும் நாங்கள் உம்முடைய கரம் பற்றி அனுதினமும் உமக்கு பிரியமானதை செய்ய நீரே எங்களை போதித்து ஆசீர்வதித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலே இன்றைக்கு என்ன தேவையோ அதில் கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களில் சிலதை நாம் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அறியாமல் செய்த பாவம் மன்னிக்கப்படும். துணிகரமாக செய்த பாவம் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கட்டளைகளை மீறினபடியினால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. கிருபை என்பது தகுதியற்ற நமக்காக தேவன் செயல்படுகிற அன்பும் இரக்கமும் ஆகும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.